இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் இண்டி கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மற்றும் பாரதிய ஜனதாவினர் கூறி வருகின்றனர். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் விருப்பத்துக்கு மாறாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. ராகுல் தாவேகா கூட்டணியில் இணைய விரும்பியதாக தெரிகிறது. ஆனால் தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் திமுகவுடன் இணைய விரும்பினர். அதை நடத்தியும் காட்டினர். தனது விருப்பம் நிறைவேறாமல் போனதால் இன்னும் தமிழகம் பக்கமே பிரச்சாரத்துக்கு எட்டி பார்க்காமல் இருக்கிறார் ராகுல். இந்த நிலையில் சேலத்தில் வரும் 15ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தை நடத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. அதில் பங்கேற்குமாறு திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ராகுல் அலுவலகத்தில் பேசிய போது சாதகமான பதில் வரவில்லை. எனவே ராகுலுக்கு நெருக்கமானவரும் கூட்டணியில் இருக்கும் மநீம கட்சியின் தலைவருமான கமல் வாயிலாக அழைப்பு விடுக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. ராகுலுக்கு தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலர் வசந்தராஜ் எழுதிய கடிதத்தில் பிரச்சாரத்தை நீங்கள் தவிர்த்தால் தமிழக மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் ஏற்படாது என கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் பிரச்சாரத்திற்கு ராகுல் வருவார் என கூறியுள்ளார். ஆனால் மேலிட பொறுப்பாளர் முகில் வாஸ்னிக் ராகுல் வருகை குறித்து தெளிவாக பதிலளிக்காமல் பூசி மெழுகினார். இந்த சர்ச்சை குறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: பிரதமர் மோடி தமிழகத்தில் 3 முறை பிரச்சாரம் செய்துவிட்டார். ஆனால் ராகுல், பிரியங்கா ஆகியோர் ஒரு முறை கூட வரவில்லை. புதுச்சேரியில் ராகுலும் முதல்வர் ஸ்டாலினும் ஒரே நாளில் பிரச்சாரத்துக்கு சென்ற போதும் கூட வெவ்வேறு நேரத்தில் பிரச்சாரம் செய்ததோடு இருவரும் சந்திக்கவில்லை. கேரளா தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்ற போது சென்னை மற்றும் கோவைக்கு ராகுல் மற்றும் பிரியங்கா வந்த போதிலும் பிரச்சாரம் செய்யவில்லை. கடந்த லோக்சபா தேர்தலில் ஸ்டாலினும் ராகுலும் சகோதரர்கள் என கூறி ஆற தழுவி பிரச்சாரம் செய்தனர். அதே பாணியில் இந்த தேர்தலிலும் ராகுல் பிரச்சாரம் செய்வார். கமல் முயற்சியால் வரும் 15ஆம் தேதி சேலத்திற்கு ராகுல் வருவார் என எதிர்பார்க்கிறோம் என அவர்கள் தெரிவித்தனர்.